மறைந்த இமயம் இயக்குனர் பாரதிராஜாவின் நினைவுகளை பகிர்ந்து கொள்ள நம் இணைப்பில் நடிகையும் இயக்குனருமான சித்ரா ராதாகிருஷ்ணன் உள்ளார். சித்ரா லட்சுமணன் உள்ளார். வணக்கம் சித்ரா லட்சுமணன் மேம். தமிழ் திரைப்பட உலகில் தனக்கென தனி முத்திரை பதித்தவர் பாரதிராஜா. அவருடைய உங்களது நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம் சார். நான் பத்திரிகையாளனாக இருந்த காலகட்டத்திலிருந்து இயக்குனர் பாரதிராஜாவை நான் நன்கு அறிவேன். அந்த காலகட்டத்தில் அவர் உதவி இயக்குனராக இருந்தார். படப்பிடிப்பு தளங்களில் அவரோட நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவருடைய முதல் படமான 16 வயதில் முதல்ல மயில் என்ற பேர்ல தான் அவர் கதையை எழுதி வச்சிருந்தார். அந்த கதையை பற்றி பனகல் பார்க் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தபடி நாங்கள் மணிக்கணக்கில் பேசுவோம். ஏன்னா அந்த பனகல் பார்க் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் தான் எஸ்ஏ ராஜ்கண்ணு, கேஆர்ஜி போன்ற தயாரிப்பாளருடைய அலுவலகம் இருந்தது. தயாரிப்பாளர் கே ராஜகோபாலுடைய பல படங்களுக்கு நான் தான் பிஆர்ஓ. அந்த படங்கள்ல உதவி இயக்குநராக பணியாற்றியவர் தான் பாரதிராஜா. பாரதிராஜா, இளையராஜா, செல்வராஜா ஆகிய மூவரும் நல்ல நண்பர்கள் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் தனித்தனியாக எனக்கு அறிமுகமானாங்க. இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் பஞ்சவர்ணாளன் அவரை இசையமைப்பாளர் அறிமுகப்படினாரு. பஞ்சவர்ணாளத்துக்கு நான் ரொம்ப நெருக்கமான நண்பன் அப்படின்றதுனால இளையராஜாவுடைய அறிமுக காலத்திலிருந்து அவரோட எனக்கு நல்ல பழக்கம். பஞ்சவர்ணாச்சலத்திட்ட உதவியாளராக இருந்தவர் தான் ஆர் செல்வராஜ். அவரோடு இணைந்து பல படங்கள்ல அவர் பணியாற்றியிருக்காரு. அவருடைய கதையை தான் அன்னக்கிளி அப்படின்ற பேர்ல பஞ்சவர்ணாவிடம் பின்னாலே படமாக்கினார். அதில் தான் இளையராஜா அறிமுகமானார். அப்படி ஆர் செல்வராஜ் எனக்கு பழக்கம். உதவி இயக்குநராக இருந்தபோது பாரதிராஜா எனக்கு பழக்கம். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் தான் இவங்க மூவரும் நண்பர்களாக இருந்தாங்க மதுரையில் அப்படின்ற விஷயம்லாம் எனக்கு தெரிய வந்தது. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஏறக்குறைய 55 வருடங்களாக 55 வருட நட்பு இது அப்படின்னு தான் சொல்லணும். பாரதிராஜாவுக்கும் எனக்குமான நட்பு. பாரதிராஜா உதவி இயக்குநராக இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு ஸ்பார்க் இருந்தது என்னால் பார்க்க முடிஞ்சது. ஆனா இந்த அளவுக்கு தமிழ் சினிமாவிலேயே புரட்டி போடுகின்ற அளவுக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டராக தமிழ் சினிமாவில் அவர் உருவெடுப்பார் அப்படின்னு நான் நினைக்கல. ஆனா அந்த கான்பிடன்ஸ் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் 16 படத்தினுடைய தயாரிப்பாளர் ராஜ்கண்ணுக்கு இருக்கு. 16 படத்தினுடைய படப்பிடிப்பு சிவசமுத்திரத்தில் நடைபெற்ற போது இங்கிருந்து பத்திரிகையாளர் பலரை நான் அங்க கூட்டு போயிருந்தேன். அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல பாலச்சந்தருக்கு நிகரான இயக்குனர் இவர் என்று கான்பிடண்டா அறிமுகப்படுத்தி வச்சார் எஸ் ஏ ராஜ்கண்ணு. அவர் அன்னைக்கு சொன்னதை தன்னுடைய படைப்புகள் மூலம் பின்னாளில் நிரூபணம் செய்தார் பாரதிராஜா. அவர் வந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு பக்கம் ஸ்ரீதர், ஒரு பக்கம் பாலச்சந்தர் தான் மிகப்பெரிய இயக்குநர்களாக இருந்தார். அந்த பாலச்சந்தரே வியந்து போற்றி பாராட்டுகின்ற அளவிலே பல படைப்புகளை தந்தவர் தான் பாரதிராஜா. அதுக்கு பின்னால ஒரு காலகட்டத்தில் அவர் 2 பேருக்கும் தான் போட்டின்னா கூட தமிழ் சினிமாவில் பலரும் பேச்சு கொண்டிருந்தார்கள். ஆனா அதுக்கு பின்னால அவங்க 2 மாதிரி சிறந்த நண்பர்களே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு 2 பேரும் அந்த அளவுக்கு மிகச்சிறந்த நண்பர்களாகி போனார்கள். பாரதிராஜனுடைய படைப்புகள் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். வித்தியாசமான படைப்பு, ஒண்ணுக்கு ஒண்ணு பார்த்தீங்கன்னா மாறுபட்ட படைப்பு. தமிழ் சினிமா உலகத்தில் முதல் முறையாக தொடர்ந்து 5 வெள்ளி விழா படங்களை கொடுத்த பெருமைன்னா அது பாரதிராஜாவுக்கு மட்டுமே சொந்தமானது. அப்படி மிகப்பெரிய படைப்புகளை மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்த போதும் எளிமையாக எல்லாருக்கும் பழகின்றதை தன்னுடைய குணமாக விட்டிருந்தார் அவர். அதன் காரணமாக தான் எல்லாராலும் அவரோட எளிதில் அணுக முடியும். இன்னைக்கெல்லாம் பிரபல இயக்குநருடைய போன் நம்பருக்கு நீங்க போன் பண்ணி அவங்களோட பேசவே முடியாது. ஆனா பாரதிராஜா இருந்த வரையிலே அவர் போன் பண்ணீங்கன்னா உடனே எடுத்து அந்த கரகரத்த குரல்ல பேச தொடங்கி விடுவார். அவர் இழப்பு அப்படின்றது தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்புன்னா அதுக்கு முக்கியமான காரணம். அப்படி எல்லோரு மனிதனும் நினைவிலும் நிற்கக்கூடிய படைப்புகளை தந்துவிட்டு போயிருக்காரு. அதனாலதான் 2வது தமிழ் சினிமாவில் அவர் அறிமுகப்படுத்திய நட்சத்திரம் எவ்வளவு பேர் இன்றைக்கு வரைக்கும் கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்னால் எனக்கு தாய் கேள்விப்படுத்திய அசத்திய ராதிகா தொடங்கி பல புதுமுகங்களை தமிழ் சினிமாவுக்கு அந்த பெருமை பாரதிராஜாவுக்கு உண்டு. அவருடைய மறைவு அப்படின்றது யாராலும் விட்டு நிரப்ப முடியாத ஒரு மறைவு. நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.